ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவி. ஓம் நமோ நாராயணா. ஓம் சரவணபவா. இன்றைய காலை பொழுதிலே 24/2/2016 புதன்கிழமை. இந்த இனிய நேரத்திலே நாம் அறிய இருப்பது ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். இன்றைய தலைப்பு தோடு ஒளியால் கால பொறுப்பும்ல தோடு பெண்கள் அணிவார்களே, அந்த தோடு ஒளியால் முழு நிலம். ஓம் நமச்சிவாய். இந்த தலைப்பிலே இப்பொழுது நாம் அறியலாம். அதாவது முத்து இருக்கின்றது, நாகரத்தின முத்து. அது கீழே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு ஒளி கொடுக்கும், ஒளி பிரகாசமாக இருக்கும். அதன் பிரகாரம் அந்த ஒளியிலே பாம்புகள் சென்று இறங்கேறி திரும்ப அந்த இடத்துக்கு வரும், முத்தை முடித்துக்கொள்ளும். காலிலே மாட்டுகின்ற பெண்கள் காலிலே மாட்டுகின்ற ஒளியால் ஒளிநிலம் எப்படி கிடைத்தது என்பதை நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய். கால சம்ஹார மூர்த்தியாக அருள் பாலிப்பவர் திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரர். நான் சென்று வந்திருக்கிறேன். நானும் என் மனைவியும் ஒரு தடவையும், என் பேரனும் நானும் ஒரு தடவையும் 2 முறை சென்று வந்திருக்கின்றேன். அந்த சுவாமியை அம்பாளையும் தரித்து வந்திருக்கின்றேன். இந்த தலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? திருக்கடவுர் என்று பெயர். யம பயத்தையும் கடக்க உதவும் என்பதால் இந்த ஒரு கடவுர் என்று அழைக்கலாயிற்று. சம்பந்தர், அப்பரு, சுந்தரர், அருணகிரிநாதர்லாம் இங்க வந்து பாடல் பெற்ற தலம். காளிய நாயனார், குங்குலிய நாயனார் ஆகியோர் அவதரித்த இந்த ஒரு சிறப்புடையதாக இருக்கின்றது. பிரமதேவர் இருக்கின்றாரே, இங்குள்ள ஈசனை வழிபட்டு ஞான உபதேசமும் பெற்று இருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். திருக்கடவுர் என்றாலே அமிர்த கடேஸ்வரர். அடுத்து அனைவரின் நினைவுக்கு வருவது அன்னை அபிராமி. அன்னை அபிராமி அந்த கோயில் பக்கத்திலே இருக்கின்றார். தன் பக்தனுக்கு அமாவாசை நாளின் முழு நிலவை வானை தோன்றச் செய்த அன்னையின் அற்புதம் நிகழ்ந்த தலம் இதுவே என்ற திருக்கடவுர். இல்லைக்காது அமாவாசைக்கு வந்து பௌர்ணமி வருமா, அந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கின்றார் இந்த அபிராமி. ஓம் நமச்சிவாய். இந்த ஊர்ல, திருக்கடவுர்ல கணக்காரராய் இருந்த அமர்தலிங்கம் என்பவருடைய மகன் சுப்பிரமணியம். இவர் திருக்கடவுரில் அமிராதி அம்மன் ஆலயத்திலே தினமும் பஞ்சாங்கம் படிக்கக்கூடியவர். அம்மன் மீது கொண்டிருந்த அளவடர்ந்த பக்தியின் காரணமாக பஞ்சாங்கம் படித்து முடித்தவரும் அபிராமியோடு முன்னாலே இருந்து யோக நிஷ்டையில், அதாவது தியானத்தில் இருந்து விடுவார். இதனை பார்க்கும் சிலர் இவருடைய பிச்சர் என்றே கூறுவார். இது பற்றி சுப்பிரமணியசாமி கவலை கொள்ளாமலே அன்னையின் பாதமே தஞ்சம் என்று இருந்தார். தன் பக்தன் சுப்பிரமணியத்தின் பக்தியை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்று அந்த அபிராமி தாய் எண்ணி இருக்கின்றார். அன்றைய தினத்தில் அமாவாசை. தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மன்னர் கடல் நீராடி விட்டு பூமுகார் சென்றிருந்தார். பின்னர் அங்கிருந்து திருக்கடவுர் வந்திருக்கின்றார். ஆரை வந்து சென்றிருக்கின்றார் என்று சரபோஜி மகாராஜர்
அப்போது அமராவதி அம்மன் சன்னதியிலே சுப்பிரமணிய சாமி இவ்வுலகை மறந்து யோக நிஷ்டையில் இருப்பதை கவனித்தார் அந்த அரசர். அதாவது சரபோஜி மகாராஜா யோக நிஷ்டையில பின்னர் யார் என்று கேட்டிருக்கின்றார். கோவில் அர்ச்சகரிடம் கேட்டிருக்கின்றார். அவர்களோ அம்மன் சன்னதியிலே ஒரு பஞ்சாங்கம் படிப்பவரே என்று கூறி உடனே யோக நிஷ்டையில் இருந்தவரை அணுகி மன்னர் இன்று என்ன திரி என்று கேட்டிருக்கின்றார். இன்னைக்கு என்ன நாளப்பா அப்படின்னு கேட்டிருக்கின்றார். சுப்பிரமணிய சாமி காயிலே அது திதி என்று விழுந்திருக்கின்றது. அங்குதான் அன்னையினுடைய விளையாட்டு ஆரம்பமாயிருக்கின்றது. ஓம் நமச்சிவாய. திதி என்றால் ஒரு நிலை என்று பெயர். மன்னர் கட்ட சமயத்திலே சுப்பிரமணிய சாமி போன்ற ஒளி பொருந்தி அபிராமி அம்மன் திருமுக தரிசனத்தின் நிலையிலே இருந்ததால் லயத்திருந்ததால் பௌர்ணமி என்று கூறிவிட்டார். அமாவாசையை பௌர்ணமின்னு கூறிட்டார் மன்னர். அமாவாசை அதுவும் தை அமாவாசை புண்ணிய தினம். ஆனால் பஞ்சாங்கம் வாசித்து சுப்பிரமணியவோ பௌர்ணமி என்று கூட என்று மனம் கொதித்தார் அந்த மன்னர், சரபோஜி மன்னர். ஓம் நமச்சிவாய. கோபம் கொண்ட அந்த மன்னர் இன்று இரவு பூர்ணச்சந்திரன் வானில் உதிக்காவிட்டால் உனக்கு மரண தண்டனை என்று கூறிவிட்டு அங்கிருந்து நிருபதி என்று புறப்பட்டு சென்று விட்டார். அபிராமி அம்மன் நிலை யோக நிஷ்டையில் இருந்த தன் நிலைக்கு திரும்பிய சுப்பிரமணியத்திடம் அர்ச்சகர்கள் நடந்ததையெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். அமாவாசை எப்படி முன்னிலவு தோன்றும்? ஆச்சரியம் அல்லவா? அதற்கு சுப்பிரமணியத்திடம் இருந்த எவ்வித சடனமும் இல்லாது பதில் எப்படி வந்திருக்கு என்று பாருங்கள். என்னை இந்த நிலையில் இருந்து அமாவாசை பௌர்ணமி என்று சொல்ல வைத்தவள் அன்னை அபிராமி. எனவே அவள் இதற்கும் நிச்சயம் பதில் சொல்வாள் என்று கூறிவிட்டார். அந்த சுப்பிரமணியம் ஆலயத்தின் வெளியே அக்கினி குண்டெல்லாம் வளர்க்கப்பட்டது. அன்றைக்கு எங்கே வரப்போகுது அப்படி என்று அதற்கு மேல் 100 கயிர்கள் தொங்கவிட கயிர்களின் மறுமுனையில் ஒரு பெரிய உரி ஒன்றை கட்டி தொங்க விட்டார்கள். அதற்கு அரியகண்டம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். 100 கயிர்களும் அறுக்கப்பட்டால் உரியிலே இருப்பவர் அக்கினி குண்டத்திலே விழுந்து உயிர் பிறப்பார்கள். மாலை நேரம் வந்தது. அந்த உரியில் சுப்பிரமணியத்தை ஏற்றினார்கள். சில பேர் கழுதலை ஏற்றுவார்கள், சுண்ணாம்புராசிலே போடுவார்கள், என்ன இல்லை கடலிலே வீட்டறிவார்கள். இவர் இங்கே இருந்திருக்காங்க, உரியிலே தொங்க விட்டு விட்டார்கள். அக்னி குண்டத்தின் தீ மூட்டப்பட்டது. தீ தக்கவென கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. சுப்பிரமணியம் உரியில் ஏறியதும் அபிராமி அம்மனின் கருவறை நோக்கி வணங்கிவிட்டு அம்பாளே சுற்றியிருந்த பக்தர்களுக்கு மன்னனுக்கும் வணக்கம் தெரிவித்திருக்கின்றார். அப்பவும் மன்னனை மரியாதை கொடுத்து வணங்கி இருக்கின்றார் என்றால் வாருங்கள். ஓம் நமச்சிவாய். அபிராமி அந்தாதியிலே பின்னர் தரமரல் கொண்டையில் என்ற கோற்றையும் என தொடங்கும் விநாயகர் துதியை பாடிவிட்டு அபிராமியை போற்றி பாடல்களை பாடினார் சுப்பிரமணியன். அதுவே அபிராமி அந்தாதியாக ஆனது. உதிக்கின்ற செங்கதில் என தொடர்ந்தும் அபிராமி அந்தாதி பாடலை பாடத் தொடங்கினார் அந்த சுப்பிரமணியன். ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது. அந்தாதியில் 78 பாடல்கள் பாடி முடித்து விட்டார். துணியிலும் 78 கயிர்கள் அறுக்கப்பட்டு விட்டது. 78வது பாடலின் நிறைவிலே துப்பும் நிலமும் என்று எழுதி வைத்தேன் என்று கொடை வெளிக்கே என்று உரிபாட அபிராமியை எண்ணியிருக்கின்றார் அந்த சுப்பிரமணியன். அதற்கு மேல் தன் பக்தனை தவிர்க்க விடுவாரா அந்த அபிராமி? தன் மகள் அல்லவா, தன்னை பற்றி எவ்வளவோ நம்பிக்கை கொண்ட அந்த சுப்பிரமணியத்தை நாம் தடுத்து வர முடியுமா என்று அந்த அன்னை சுப்பிரமணியன் 79வது பாடலாகிய வெளிக்கே அருளொன்று என்று பாடத் தொடங்கிய
இதுதான் தாமதம். அன்னை அதிராவே சுப்பிரமணியத்துக்கு காட்சி வந்து அவங்க காட்சி கொடுத்தாங்க. தன் காலில் இருந்த தடாகம், அதாவது தோடும் கம்மல் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா பெண்கள், அந்த தோட ஒன்றை கலட்டி வானிலே வீச அது முழு மணியாக பூர்ண சந்திரனாக பரமடங்கு பிரதானத்துடன் முடிவந்தது. பாருங்கள், இப்படியும் நடந்த ஒரு நிகழ்ச்சி, திருக்கடவுளிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. நம்பிக்கை கொண்டு நாம் பார்த்தால் அது நம்பிக்கை. அதனால அகிராணியினுடைய ஒரு அந்த திருவிளையாடலை இங்கே நிகழ்ந்திருக்கின்றது. வாலிலே அம்பிகை வழங்கிய பக்தனுக்கு அமாவாசை நாளில் வானில் முழுநிலவு தோன்றியது. மன்னன் உட்பட அங்கு கூடியிருந்த அனைவரும் அன்னை அபிராமியின் அருளை திறத்தையும் சுப்பிரமணியத்தினுடைய பக்தியையும் எண்ணி மெய் செலுத்தி விட்டார்கள். அன்னையினுடைய பூரண அருள் கிடைத்திருக்கின்றார். அன்னையே நேரில் வாழ்த்து தெரிவிக்கின்றார் என்றால் பாருங்கள். மன்னன் சுப்பிரமணியத்திடம் காலில் விழுந்து மன்னரே காலில் விழுந்தார். பாருங்கள், தன்னை மன்னிக்கும்படி வேண்டி அபிராமிப்பட்டர் என்னும் திருப்பெயரை அவருக்கு அந்த மன்னரையே சூட்டியிருக்கின்றார். ஓ நமச்சிவாய். அப்போது வானிலை அசரீரி எழுந்தது. அன்பனே, நீ மன்னனிடம் கூறிய சொல்லை மெய்ப்பித்து வைக்கிறோம். தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடி மொழிப்பாயாக என்று அந்த குரல் அந்த அஜராவின் அன்னையின் அமுத குரலில் அன்னை சொல்படி தொடர்ந்து 100 பாடல்களை பாடி நூற்பயனாக அந்தாதியினை அந்த அபிராமி வலியை என்னும் பாடலுடன் அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார். அந்த சுப்பிரமணியம் அபிராமி பட்டர் தன்னுடைய பக்தியால் அன்னையின் அற்புத நிகழ்ச்சி செய்த அந்த அபிராமி பட்டருக்கு சரபோஜி மன்னர் பெரும் மானியமாக வழங்கி மானியத்தையும் அறிந்திருக்கின்றார். அதற்கு சான்றாக ஒருமை செய்ய செப்புப்பட்டையும் ஒன்று அவருக்கு அந்த சந்திரனுக்கு எழுதி வைத்து விட்டார் அந்த சரபோஜி மன்னர். இதுக்கு தனியாக கோபுரம் இருக்கின்றது, அழகான கோபுரம். நான் சொல்லியிருக்கேன், அந்த ஊரிலே 60க்கு 60, 80க்கு 80 தான் சிறப்பாக நடந்தது. அப்படிப்பட்ட ஊர். எல்லா சுவாமிகளும் அங்கே நிறைந்து இருக்கின்றது. கருவறையிலே பெரிய, அதாவது அந்த பகுதியிலே சுற்று வட்டாரத்திலே ஏகப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. திருக்கடவுரில் இன்னமும் அபிராமி பண்ற வாழ்ந்த வீடுகளும் இருக்கின்றது. திருக்கடவுர் மேல் வளாகத்தின் தெருவிலே 3வது வீடு அபிராமி பட்ட வீடு ஆகும். 20 அடி உயரமும் அகலம் கொண்டது. ஓட்டு வீடுதான். ஓம் நமச்சிவாய. தோற்றம் 18ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் தோன்றியிருக்கின்றார். 16/8/1978 அன்று கருப்புக்கல்லில் பொறித்த பழித்திருக்கின்றார்கள். அந்த அமாவாசை திருநாளிலே அபிராமி அன்னையும் அபிராமி பட்டரின் இல்லத்தையும் கண்டு தரிசித்து மகிழலாம். ஓம் நமச்சிவாய். இப்படியும் ஒரு நிகழ்ச்சி அன்னையின் அருளால் நடந்திருக்கின்றது. இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவா. இப்படியும் திருவிளையாடல், ஈசன் திருவிளையாடல், இன்று அம்பிகை திருவிளையாடல். ஆக இந்த திருக்கடவுர் அம்மனுடைய ஆலயத்திலே தையமாவாசை அன்று இரவு 9 மணி அளவிலே தர்மபுரம் ஆதீனம் பங்கேற்க அபிராமி உற்சாகம் நடைபெறும். வர்றாவடம் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழாக்கள் காணுவதற்கு நிறைய பேர் வருவார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் பக்தர்களும் அபிராமி பக்தர்களும் அந்த ஈசனுடைய பக்தர்களும் வந்து சென்று தரிசனம் செய்வார்கள். அப்படிப்பட்ட 60க்கு 60, 80க்கு 80 அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு திருக்கடவுர். வாழ்ந்த திருக்கடவுர், வாழ்ந்த ஈசன், வாழ்ந்த அபிராமி அம்பாட்டம். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். யோகி சிவம். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுபம்.